ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தேன்சுவை கிச்சன். இன்றைக்கி நம்ம கிச்சனில் எல்லோரும் அதிகமாக விரும்பி சாப்பிட்ற ஹோட்டல் ஸ்டைல் குஸ்கா எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம். ரொம்ப குறுகிய நேரத்தில் ஈஸியாக நம்ம இந்த குஸ்காவை செஞ்சு முடிச்சிடலாம். காய்கறிகள், கறி என எதுவுமே இல்லாமல் ஒரு அருமையான பிரியாணி டேஸ்ட்லேயே நம்மளுக்கு இருக்கும். இது கூட முட்டை, ரைத்தா வச்சு நீங்கள் சாப்பிட்டிங்கன்னா ரொம்பவே அருமையாக இருக்கும். இந்த ரெசிபி உங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும். வாங்க இப்போ எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம். அதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு அகலமான பாத்திரமாக வச்சுக்கோங்க. கூடவே ஒரு 5 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கிறேன். சன்ஃப்ளவர் ஆயில் சேர்த்துக்கிறேன். கூடவே ஒரு 2 டீஸ்பூன் நெய் சேர்த்துக்கிறேன். நீங்கள் நெய் யூஸ் பண்ணலைன்னா நீங்கள் தாராளமாக பட்டரும் சேர்த்துக்கலாம். இல்லை நீங்கள் எண்ணெயில் கூட நீங்கள் தாராளமாக செய்யலாம். இது ஆப்ஷனல் தான். இப்போது எண்ணெய் நல்லா சூடு வந்ததுக்கப்புறம் ஒரு நட்சத்திர சோம்பு, ஒரு பட்டை, 2 ஏலக்காய், 2 கிராம்பு இது எல்லாத்தையும் நான் உள்ளே சேர்த்துக்கிறேன். நம்மளுக்கு நட்சத்திர சோம்பு நல்லா வாசனை கொடுக்கும் குஸ்காக்கு, அதுக்காக தான் சேர்க்குறோம். கூடவே ஒரு பிரியாணி இலை அதையும் சேர்த்துக்கோங்க. சேர்த்து நல்லா கொஞ்சம் நேரம் பொரிஞ்சு வரட்டும் எண்ணெயில். இப்போது அது கூடவே நறுக்கி வைத்த ஒரு 3 பெரிய வெங்காயம் சேர்த்துக்கிறேன். சேர்த்து அதையும் நல்லா வதக்கி விடுங்க. டக்குன்னு நீங்கள் ஒரு லஞ்ச் ரெசிபி செய்யணுன்னா நீங்கள் இதை கண்டிப்பாக ப்ரிஃபர் பண்ணலாம். இந்த குஸ்கா ரொம்பவே ஈஸி தான். பிகினர்ஸ் கூட ஈஸியாக செஞ்சிடலாம். இப்போது ஓரளவு நல்லா வெங்காயம் வதங்கி வந்ததுக்கப்புறம் கூடவே கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு ஒரு 1.5 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கிறேன். குஸ்காவுக்கு நம்ம அதிகமாக இஞ்சி பூண்டு விழுது சேர்க்க தேவையில்லை. ஏன்னா நம்ம கறிலாம் சேர்க்க போகிறது இல்லைல்ல. ஸோ கவுச்சி தன்மைலாம் இல்லை. அதனால நம்ம அதிகமாக சேர்க்க தேவையில்லை. பிகாஸ் எதுக்குன்னா நம்ம சேர்த்தோன்னா வாசனை வரும், அதுக்காக தான். இப்போது அது கூடவே ஒரு 3 டீஸ்பூன் மிளகாய்த்தூள் சேர்த்துக்கிறேன். நீங்கள் காஷ்மீரி மிளகாய்த்தூள் கூட நீங்கள் சேர்த்துக்கலாம் தாராளமாக. சேர்த்து அதையும் நல்லா வதக்கி விடுங்க. ஃபஸ்ட்டே நம்ம மிளகாய்த்தூள் சேர்க்குறதால நல்ல மணமாக நம்மளுக்கு சுவையாக இருக்கும் குஸ்கா, அதுக்காக தான். இப்போது ஓரளவு நல்லா வதங்கி வந்ததுக்கப்புறம் அது கூட தக்காளி சேர்த்துக்கலாம். இன்றைக்கி ஒரு 2 தக்காளி எடுத்திருக்கேன். அதை நறுக்கிட்டு உள்ளே சேர்த்துக்கிறேன். கூடவே ஒரு 2 பழுத்த மிளகாய் அதையும் சேர்த்துக்கிறேன். நீங்கள் பச்சை மிளகாய் கூட சேர்த்துக்கலாம். ஆனால் பழுத்த மிளகாய் சேர்க்கும் போது நல்லா நம்மளுக்கு சுவையாக இருக்கும். நல்லா நம்மளுக்கு அதிகமாக காரமும் கொடுக்கும். அதுக்காக தான் நம்ம அதிகமாக பிரியாணிக்கு இதை ப்ரிஃபர் பண்ணுறோம். இப்போது ஓரளவு நல்லா எல்லாம் வதங்கி வரட்டும். வதங்கி வந்ததுக்கப்புறம் ஒரு 2 டீஸ்பூன் ஜீரகம், 2 டீஸ்பூன் மிளகு, 1/2 டீஸ்பூன் மஞ்சள், 2 டீஸ்பூன் பிரியாணி மசாலா இதெல்லாம் சேர்த்துக்கலாம். பிரியாணி மசாலா நீங்கள் கடை மசாலா கூட சேர்த்துக்கலாம். அப்படி இல்லைனா நீங்கள் வீட்டு மசாலா கூட சேர்த்துக்கலாம். சேர்த்து எல்லாத்தையும் நல்லா ஒன்ஸ் மிக்ஸ் பண்ணி விடுங்க. இப்போது அது கூடவே ஒரு 4 டேபிள் ஸ்பூன் கெட்டியான தயிர் சேர்த்துக்கலாம். அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இப்போது கொஞ்ச நேரம் அப்படியே விட்டுருங்க. நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வரட்டும். அந்த அளவுக்கு கொஞ்சம் கொதிக்கட்டும். இப்போ பாருங்கள், எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வந்துருச்சு. நம்மளோட பிரியாணி மசாலாவும் சூப்பராக ரெடி ஆகிடுச்சின்னு அர்த்தம். இப்போது இன்றைக்கி ஒரு 3 கப் பாஸ்மதி ரைஸ் எடுத்திருக்கேன். அதுக்கு 1 கப்புக்கு 1 கப் பாஸ்மதி ரைஸ்க்கு 2 கப்பு தண்ணின்னு சேர்த்து நல்லா 1/2 மணி நேரம் ஊற வச்சுக்கோங்க. ஊற வச்சுட்டு உள்ளே சேர்த்துடலாம். நம்மளுக்கு பாஸ்மதி அரிசி ஊற வச்சா தான் நம்மளுக்கு நல்லா வரும். ஸோ 1/2 மணி நேரம் கண்டிப்பாக ஊற வச்சுக்கோங்க. கரெக்டாக 1 கப்புக்கு அரிசிக்கு 2 கப்பு தண்ணின்னு அதே கப்பாலே அளந்து ஊற்றிக்கோங்க. அப்போ தான் நம்மளுக்கு குழையாமல் நல்லா உதிரி உதிரியாக வரும். இப்போது தண்ணியை சேர்த்துட்டு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. உப்பு எப்படின்னா நம்மளுக்கு வாயில் இந்த தண்ணியை வைக்கும் போது நம்மளுக்கு கொஞ்சம் உப்பு அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்கணும். அப்போ தான் நம்ம ரைஸ் வெந்து வந்தால் நம்மளுக்கு கரெக்டாக மேனேஜ் ஆகிடும் உப்பு. அதுக்காக கடைசியாக புதினா மல்லி சேர்த்துக்கலாம். சேர்த்து ஒரு மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ மூடி வச்சிடலாம். மேலே ஒரு கனமான பாத்திரத்தில் தண்ணி நிரப்பி மேலே வச்சுக்கோங்க. அப்போ தான் தம்முலேயே நம்மளுக்கு ரைஸ் நல்லா வெந்து வரும். ஒரு 15 நிமிஷம் அடுப்பை சிம்மில் வச்சு அப்படியே விட்டுருங்க. 15லேருந்து 20 நிமிஷம் கூட ஆகும். எனக்கு 20 நிமிஷம் ஆகுச்சு.
இப்போ நான் திறந்து பார்க்குறேன். பாருங்கள், அவ்வளோதான், நம்மளோட சூப்பரான குஸ்கா ரெடி ஆகிடுச்சு, பிளெயின் குஸ்கா. இப்போ ரைஸ் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். பாருங்கள், நல்லா நம்மளுக்கு வந்து உதிரி உதிரியாக வந்திருக்கு. கொஞ்சம் கூட ரைஸ் ஒட்டவே இல்லை. கரெக்டான பதத்தில் சூப்பராக வெந்து வந்திருக்கு. நீங்கள் பாஸ்மதியில் செய்யும் போது நல்லா நம்மளுக்கு வந்து சுவையாக இருக்கும் நார்மல் ரைஸை விட. பாருங்கள், நல்லா நீட்டாக நல்லா உதிரி உதிரியாக இருக்குது குஸ்கா. ரொம்ப அதிகமாக மசாலா சேர்க்காமல் ரொம்பவே லைட்டான ஒரு சூப்பரான குஸ்கா ரெசிபி இது. இந்த ரெசிபி உங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும், குழந்தைங்களும் விரும்பி சாப்பிடுவாங்க. கண்டிப்பாக இந்த குஸ்காவை வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்னு மறக்காமல் எனக்கு ஃபீட்பேக் கொடுங்க. இது வரைக்கும் எங்கள் சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்கிற அந்த பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி விட்டுக்கோங்க. ஸோ நான் போகிற அடுத்தடுத்த வீடியோஸ்லாம் உங்கள் நோட்டிஃபிகேஷனுக்கு வரும். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.